குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை. ஒரு காடு. காட்டு கதையை சொல்ல நினைக்கிறியா? காடு கதை தான் நல்லா இருக்கும். காட்டுல நிறைய விலங்கு, அதுகளை எல்லாம் சேர்ந்து ஒரு ராஜா, காட்டு இருந்துட்டு காட்டுக்கு ஒரு ராஜா வேணும் இல்லையா? ராஜா எல்லாமே இருக்கே, நம்ம ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கலாமே நினச்சிட்டு எல்லாம் ஒன்று கொடுத்து எல்லாம் காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு. ராஜா இல்லையே, என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொன்றா பேசுறது. அப்போ ஒரு நரி ஒன்று சொல்லும், ஒன்று பண்ணலாம், நம்ம எல்லாருமே அவங்க திறமையை காமிக்கலாம். திறமையை காமிச்சு யார் அதிக கைத்தட்டல் வாங்குறாங்களோ அவங்கள நம்ம ராஜாவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மிருகங்களும் ஓகேன்னு சொல்லிச்சு. அதில் முதல்ல சிங்கம் வந்தது. சிங்கம் வரல, அந்த சிங்கம் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் வரல. புலி வந்தது. புலி ஸ்பீடாக ஓடி ஒரு மரத்து மேலே ஏறி குதித்து எல்லாம் பண்ணுறது, குடுன்னு ஏறி குதிச்சு பண்ணுறது காமிச்சது. எல்லா மிருகங்களும் கைதட்டுச்சு. முயல் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. ஆமை மெதுவாக அப்படி இப்படி நடந்து தலையும் வாலையும் உள்ளே இழுத்து வேடிக்கை காமிச்சது. எல்லாத்துக்கும் எல்லா மிருகங்களும் கைதட்டு காமிச்சு. மானும் ஸ்பீடாக ஓடுறது, எல்லாரும் எல்லாம் ஆமோதிச்சு கைதட்டுச்சு. கடைசியாக குரங்கு சொல்கிறது, என்னை விட திறமைசாலி யார் இருப்பா அப்படின்னு சொல்லி குரங்கு மரத்துக்கு மரம் தாவிச்சு. இந்த மிருகங்கள் எதுவுமே மரத்துக்கு மரம் தாவலை, இந்த குரங்கு மட்டும் தாவிச்சு. தாவி இதுலேருந்து அப்படி தொங்கி அதுக்கு போய் அதுலேருந்து இப்படி சர்க்கஸ் மாதிரி தொங்கி இதுக்கு இப்படி இப்படி ஓடினோன்னே பயங்கர வித்தியெல்லாம் காமிச்சோன்னே எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ எல்லாம் வித்தியை தெரியுது, இந்த மரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த மரத்துக்கு தாவ முடியுது, நம்மளால் முடியாதுன்னு நினச்சி எல்லாம் பயங்கர கிளாப்ஸ். அந்த காடே அதிர்ந்து போகிற அளவுக்கு கிளாப்ஸ். அப்போது எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறதுலேயே வச்சு ரொம்ப கிளாப்ஸ் வாங்கினது யார், கைதட்டல் வாங்கினது யார்? குரங்கு தானே. அதனால குரங்கே நம்ம காட்டு ராஜாவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே மாதிரி முடிவெடுத்துருச்சு. அப்போது குரங்கு ராஜாவுக்கு ஜெய், குரங்கு ராஜாவுக்கு ஜெய், காட்டு ராஜா குரங்குக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி எல்லாம் கையை தட்டி இது பண்ணுறது. ரொம்ப சந்தோஷமாக அந்த குரங்கு இப்படியே நெஞ்சு நிமித்தி நடந்தது. போகும்போது ஒரு வேடன் ஒரு வலைக்குள்ளே ஒரு பொறி வச்சுருக்கான். பொறின்னு அந்த முயலை எல்லாம் அப்படி இப்படி உள்ளே போன உடனே இப்படி கவ்விடும், பிடிக்கிற மாதிரி அதை வச்சுருக்கான். அப்போது இந்த நரி என்ன பண்ணிச்சு, நரி எப்பவும் பிளான் பண்ணுவேன். நரி என்ன பண்ணிச்சுன்னா, எல்லா மிருகங்களும் இந்த குரங்கை போய் ராஜாவாக வச்சுருக்கா, குரங்கு ரொம்ப சேட்டை பண்ணும், இதெல்லாம் இவளுக்கு தெரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு நரி போய் இந்த வேடனோட பொறியை பார்க்கணும். அதுக்குள்ளே ஒரு முத்து மாலை வச்சுருந்தான் வேடன். அந்த முத்து மாலையில் ஈர்க்கப்பட்டு முயலோ வேற ஏதாவது ஜீவன் உள்ளே வரட்டும்னு சொல்லிட்டு அப்போது இந்த நரி சொல்லுது, குரங்கு ராஜாவே, நீங்கள் காட்டுக்கே ராஜா, உங்கள் கழுத்தில் ஒரு மாலை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நரி சொல்லுது. நரி ரொம்ப தந்திரமாக சொல்லுது. எல்லா மிருகங்களும் ஆமாம் காட்டு ராஜாவுக்கு ஒரு மாலை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த நரி சொல்லுது, காட்டுராஜா குரங்கே, இந்த வேடன் ஒரு பொறி வச்சுருக்கான், அதுக்குள்ளே ஒரு மாலை இருக்குது, அந்த மாலையை நீங்கள் எடுத்து போட்டுட்டிங்கன்னா ராஜாவுடைய கெத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது யோசனை பண்ணுறான் குரங்கு, கரெக்ட் இல்லை, நம்ம உள்ள கையை விட்டு மாலையை எடுத்து கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, அந்த வேடனோட வலைக்குள்ளே இருக்கிற பொறிக்குள்ளே கை விட்டு மாலையை எடுத்துருச்சு. எடுக்கிறதுக்குள்ளே அந்த கையை டப்புன்னு அந்த பொறி கவ்விடுச்சு. கவ்வினோட என்னாச்சு, கையை எடுக்க முடியலை. ஐயோ கையை அப்படின்னு கத்துது. யார்? குரங்கு. இப்போ மற்ற மிருகங்கள்லாம் ஐயோ கை மாட்டிடுச்சு, கை எப்படி எடுக்கிறது அவங்க யோசனை பண்ணி இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த நரி தந்திரமாக என்ன சொல்லுது, ஒரு காட்டு ராஜா பொறிக்குள்ளே கையை விட்டால் கை சிக்குன்னு கூட தெரியாதா,
இந்த அளவுக்கு விவரம் இல்லாத ஒரு ஆளை நம்ம ராஜாவாக்கி அவனுக்கு நம்ம வேலை செய்யணுமா? இதெல்லாம் ஆகாது. காட்டு ராஜானா ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கணும் இந்நாட்டம். அப்படி இருந்தால் தான் காட்டு ராஜாவாக இருக்க முடியும். இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மிருகங்கள்லாம் கூட ஆமாம் சாமின்னு போட்ட அதானே அதானே காட்டுராஜாவான விவரமாக இருக்கணும்ல, இது என்ன இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்றா கலைஞ்சு போச்சு. இந்த குரங்கு கத்திக்கிட்டே கிடக்குது. அதுக்குள்ள வேடன் வந்துட்டான். வேடன் வந்தோடனே நரியும் இனி நீ எல்லாம் காட்டுராஜாவாக இருக்க வேண்டாங்கிறது, குரங்கு கத்துறது என்ன எடுத்து விடுப்பா எடுத்து விடுங்கிறது, என்னெல்லாம் முடியாது, இது கூட தெரியாமல் கையை உள்ள விட்டியானா நானா காரணம் அப்படின்னு சொல்லி நரியும் போயிடுது. இப்போ வேடன் வந்தான். வேடன் பொறிக்குள்ளே இருக்கிறத எடுத்து அதனோட கையை எடுத்துட்டு குரங்க வெளியே விட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன படித்தோன்னா, குரங்க ராஜாவாக்கிறது முதல் தப்பு. இன்னொன்று எல்லாரும் எதையோ சொல்கிறாங்கன்னா ஆமாம் அதில் போனால் என்ன ஒரு கஷ்டம் இருக்குங்கிறத கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் நம்ம செய்கிறோம் பாரு, அதுதான் ரொம்ப தப்பு. எல்லாரும் மாலை போட்டால் நல்லாயிருக்கும் மாலை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்கல்ல, மாலை யாரும் எடுத்து கொடுத்தாங்களா? இல்லை. இப்போ காட்டுராஜாவே கையை உள்ளே விட்டு எடுத்தோன்னு தானே கை சிக்கித்து. அதுலேருந்து என்ன தெரியுது? எல்லாரும் எதையோ சொல்லும் பொழுது அதில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், நம்ம பார்த்து செய்யணுங்கிற எண்ணமே இல்லாமல் கையை உள்ளே விட்டதில்லை. அப்படி பண்ணக்கூடாது. யாராவது எதாவது சொன்னால் அதில் எது நல்லது எது கஷ்டம்னு பார்த்து நம்ம செய்யணும். ஓகேவா? பை ராம் ராம்.